வணக்கம். முதல்ல தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முன்பாக விரிவாக செய்தியாளர்களை சந்தித்தது மழை வெள்ளத்தின் போது மக்கள் பாதிக்கப்படும் பொழுது இங்கே சந்தித்தேன். அப்போ ஆத்தூர் பாலமும் ஏரல் பாலமும் சரி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தேன். நான் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் பாலம் சரி செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது சரி செய்யப்படலை. அதனால் இனிமேல் திருச்செந்தூருக்கு மழை வெள்ளம் காலத்தில் போகணுன்னா சுற்றி தான் போகணும். இதை நம்ம உறக்க சொல்கிறோம். அதனால் இந்த பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் ரொம்ப தீவிரமாக போட்டி நடத்திட்டுருக்காரு. அதுக்கு பதிலாக மக்களுக்கான நல்ல திட்டங்களை முன்னெடுத்து சென்றால் நன்றாக இருக்கும் என்பது எனது கருத்து. மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டில் ஒரு நல்லாட்சிக்கும் நல்ல வளர்ச்சிக்கும் மக்கள் ஆதரவு தந்திருக்கிறார்கள். அதே போல மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்ல திட்டங்களுக்கு தமிழக மக்களும் ஆதரவு தரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. 2026 எங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்த மட்டில் பாராளுமன்றம் 25ஆம் தேதி கூடுகிறது. முதலமைச்சர் என்ன சொல்லி அனுப்புகிறார் என்றால், கத்தி பேசுங்க, கடுமையாக பேசுங்க, மென்மையாக பேசிடாதுங்க. ஆக நீங்கள் பேச மட்டும்தான் முடியும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பாஜக கூட்டணியிலிருந்து சென்றிருந்தால் உங்களுக்கு செயலாற்ற முடியும். ஆனால் இன்றைக்கி திமுக கூட்டணியிலிருந்து போகிறவங்க கத்தி 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 பேச தான் முடியும். அதனால தான் நாம் தமிழக மக்கள் 2026 யார் உங்களுக்கு நல்லது செய்வார்கள் என்பதை பார்த்து வாக்களிக்க வேண்டும். செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்று சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்றால், மருத்துவமனைக்குள்ள கத்திக்குத்து, பள்ளிகளுக்குள்ள கத்திக்குத்து, வழக்காடு மன்றங்களின் வளாகத்திற்குள் கத்திக்குத்து, எங்கே தான் கத்திக்குத்து இல்லை என்று நாம் தேட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அதில் மரியாதைக்குரிய அண்ணன் RS பாரதி போன்றவர்கள் சொல்லும் பொழுது அங்கங்கே நடக்கிறதெல்லாம் நாம் சட்ட ஒழுங்கில் சேர்க்க முடியாத. எதை தான் சட்ட ஒழுங்கில் சேர்ப்பீங்க நீங்கள்? அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நடக்கிறது, தனிப்பட்ட விரோதம். இதை செய்வதற்கு யாருக்கு ஏன் துணிச்சல் வருகிறது? திமுக ஆட்சியில் ரவுடிங்க நம்ம எதாவது செஞ்சாலும் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் விடுங்க, பக்கத்து மாவட்டம்